சின்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். இன்னைக்கு பரிசுத்தவான்கள் செய்யும் பாவங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை இருக்கிறதா இன்றைய தியான வசனங்கள். டுடே ஸ்கிரிப்சர். This salvation which was first announced by the Lord was confirmed to us by those who heard him. அவர் சொல்வதை கேட்டவர்களால் இந்த ரட்சிப்பு எங்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறார். அவர் சொல்ல யார் கேட்டா? அவர் காலத்தில் இருந்த அத்தனை பேர்களும் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அவர் பக்கத்திலே இருந்து எல்லாவற்றையும் கேட்டார்கள். இதில் இயேசு கிறிஸ்துவோடு கூட யூதாஸ் காரியத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டான். கேட்டு என்ன புண்ணியம்? அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் போய் ஐயர் அங்கேருந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படியே அவர் சொல்கிறதெல்லாம் உள்வாங்கிற மாதிரி அவர் மூஞ்சியே குறுகுறுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவன் நினைவுலாம் எங்கே இருக்கான்? அப்படியே ஜப்பான் போய் ஆஸ்திரேலியா போய் அப்படியே இந்த பக்கம் நியூயார்க் போய் இப்படியே சுற்றிட்டு வந்துட்டு இருப்பான் மைண்டு பூரா. அவர் சொல்லதை கேட்டவர்கள் யார்? நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். அவருடைய வசனங்களை யாரெல்லாம் கவனமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ப்ராப்ளம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? த சால்வேஷன் which was first announced by the Lord was confirmed to us. எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தினார். நாங்களும் வெற்றி அடைந்தோம். எங்களுடைய சோதனைகளிலே, எங்களுடைய பாடுகளிலே நாங்கள் வெற்றி அடைந்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலே எதை நீங்கள் நோக்கி போகிறீர்களோ அந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறாமல் போகும்போது, பிரச்சனைகள் வரும்போது தான் இறைவனை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி டெய்லி காலையில் பாருங்கள், வயசானவங்க, சின்ன குழந்தைங்க காலெல்லாம் அப்படியே வெடித்து ரத்தமாக வருது. அவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு. எதுக்கு போனோம்? வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள். இறைவன் எப்படியாவது ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டானா? இறைவன் எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டானா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. திருச்சியிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நடந்து போகிறாங்க. 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. நான் எப்பாடுபட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டாலும் தயாராக இருக்கிறேன். எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? ஆனால் இந்த ரட்சிப்பு, திஸ் சால்வேஷன் விச் வாஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்ட் பை த லார்ட், ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் ஆசீர்வாதம் பெற. நமக்கெல்லாம் ஆண்டவர் எளிதாக ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் அல்லவா? அதனால் நம்ம அதை மதிக்க மாட்டோம். தினமும் ஆண்டவருடைய ஞானத்தை கொடுக்குறாரு இல்லையா? அதனால் நமக்கு அது அற்ப காரியமாக தெரியும். எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு தினமும் சமைக்க வேண்டியதில்லை, பாத்திரம் கழுவ வேண்டியதில்லை, ஆடு மாடு மேய்க்க வேண்டியதில்லை, ட்ரெஸ்ஸை துவைக்க வேண்டியதில்லை. அங்கேருந்து வரும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் இலவசமாக கொடுத்தார். சாப்பாடு இலவசம், எல்லாம் ரொம்ப சௌரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் அவரை எண்ணாமல் போனார்கள். அவரை பற்றி நினைக்கவே இல்லை. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கும்போது, மியூசிக் போடுறது கீபோர்டு, அதுக்குரிய டைம், அதுக்கு ஏசி, போக வர காரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டார்ல, நம்ம மியூசிக் போட மாட்டோம். திமிரு நம்ம மனசுக்குள்ளே வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்போம். எதானே செய்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாம் எண்ணாமல் போகிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பை யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்துவோடு நடந்தார்கள் இல்லையா? அன்றைக்கி ஐயா சொன்னார்ல, இன்றைக்கெல்லாம் நம்ம ஹேப்பி ஈஸ்டர் ஹேப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையிலே செத்து உயிரோடு வந்த அந்த நாளிலே ஒருத்தன் கூட ஹேப்பி ஈஸ்டர் சொல்லியிருக்க மாட்டான். எல்லாம் பயந்து கொலை நடுங்கி போய் கிடந்தான். எந்த நேரத்தில் அவன் கழுத்து துண்டாக போகலாம். இயேசு என்னும் பெயர் சொல்கிறவர் அத்தனை பேரையும் அடித்து தரதரன்னு இழுத்துட்டு போய் ஜெயிலில் போடுறதுக்கு அதிகாரத்தை பவுல் வாங்கியிருந்தான். பவுல் மாதிரி அநேக சங்கிகள் இருந்தார்கள் அந்த காலத்தில். இன்றைக்கு சங்கிகள் இருப்பது மாதிரி சங் பரிவார் அமைப்புகள் இருக்கிற மாதிரி அன்றைக்கு அவரை பேர் இருந்தாங்க. பவுல் மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அது உத்தரவை வாங்கி கொண்டு அடித்து நொறுக்கினார்கள். இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் அவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார்கள். We have the idea that believers today under grace can escape the chastening hand of God that was so evident under law. சட்டத்தின்படி, சட்டத்திற்கு கீழே தேவன் நமக்கு கொடுக்கவிருக்கிற தண்டனைகளிலிருந்து கிருபையின் காலத்தில் இருக்கிற இன்று நாம் அவருடைய தண்டனைகளுக்கு தப்பித்து விடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். எதனால் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம்?
நமக்கு முன்னாடி இந்த கிறிஸ்தவர்கள்லாம் அந்த அளவுக்கு ஈஸியாலாம் இல்லை. வாளால் அறுப்புண்டார்கள், சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், சிறைச்சாலைகளில் இருந்தார்கள், பசியில் இருந்தார்கள், கப்பற் சேதங்களில் இருந்தார்கள், எவ்வளவோ பாடுபட்டார்கள். பாடுபட்டு நமக்கு கிறிஸ்துவை சொன்னதினாலே இன்றைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக பெரிய ஆலயம், சுற்றி பூந்தோட்டம், தண்ணி போடணும், காத்தாடி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆண்டவரை சந்தோஷமாக தொழுது கொள்ளலாம். அதுக்கு ஒரு சங்கம், சங்கத்தில் கெட்ட வார்த்தையில் அவனை பேசலாம், ஐயரை திட்டலாம், அடிக்கலாம், அருவாள் எடுத்து மண்டையை புழக்கலாம். அவ்வளோ கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி சுதந்திரம் இருக்குது. சர்ச்சில் என்ன விதமாக சுதந்திரத்தில் இருந்துக்கலாம். அவ்வளவு சுதந்திரம், அவ்வளோ வசதிகளை கொடுத்தது யார்? முன்பு கேட்டவர்களால் இவ்வளவு சுதந்திரம் கேட்டது, முன்பு தம்மை ஒப்பு கொடுத்தவர்களால். அதனால் கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம் பொய்யாக போதனை பண்ணி, பொய்யாக திருட்டுத்தனம் பண்ணி இயேசுவை வெறுத்து காசு வாங்க பார்க்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருப்பதனால் ஆண்டவருடைய கண்டனைக்கு நாம் தப்பித்து விடுவோம் என்று நினைக்கிறோம். பட் டு whom much is given, much shall be required. யாருக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறாரோ அவரிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பார். நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது, நமக்கெல்லாம் வாழ்க்கையின் ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். இது நம்முடைய கடமை. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நீங்கள் யோசித்து பார்த்தால் நீங்கள் அவருக்காக வாழ வேண்டும். போய் ஊரெல்லாம் போய் பிரசங்கமெல்லாம் பண்ண வேணாம், வாழ்ந்து காட்டுங்கள். பேச்சில் அல்ல, செயலில் நன்றே இயேசுவை வாழ்வோராக காட்டுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறாரோ much shall be required, அவரிடத்திலிருந்து அதிகம் எதிர்பார்க்கப்படும். Not only we have we received the word from the Son of God, but that word has been confirmed by signs and wonders and wonders and various miracles and gifts of the Holy Spirit distributed according to His will. முன்பெல்லாம் இவ்வளவாக வெளிப்படையாக தேவனுடைய செயல்கள் வெளிப்படவில்லை. இப்பொழுது என்ன இருக்குது? ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்கிறவர்களுக்கு உடனடியாக தேவன் இருக்கிறார் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. அவருடைய அநேக விதமான அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல்வேறு விதமான அதிசயங்களினாலும் வரங்களினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே பரவி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். முன்பெல்லாம் இப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அநேகரிடத்தில் பேசுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக உங்களுடைய மனதிலே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் காரியங்களை. ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து போன பின்பு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விட்டு போடும். நீங்கள் அவரை தேடுங்கள், அவர் உங்கள் மனதிலே பேசுவார். இப்பேற்பட்ட அதிசயத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அப்பொழுது அவர் கரெக்டான வழியில் உங்களை நடத்துவார். நீங்கள் அவர் தேடாமல் வெளியில் போனீங்கன்னா அவர் he is a gentleman. The Holy Spirit is a gentleman. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களிடத்திலே வருவார். நீங்கள் கதவை தட்டினால் உங்கள் கதவை திறப்பார். நீங்கள் வேணாம்னு சொன்னால் அவர் பேசாமல் இருந்து விடுவார். அதெல்லாம் வந்து பிடிச்சி ஆட்ட மாட்டார் பேய் மாதிரி. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தேடுங்கள். த ஃப்ரேஸ் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் என்ற இந்த சொல் ஹியர் ரெஃபர்ஸ் டு மிராக்கிள்ஸ் தட் விட்னஸ் டு த வேர்ட் அண்ட் கேவ் கன்ஃபர்மேஷன் தட் இட் வாஸ் ட்ரூ. தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக அமைந்த அற்புதங்களைத்தான் இது சொல்கிறது. அந்த அதிசயங்களும் அடையாளங்களும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து போகும்போது, ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி பழகி பேசிக்கொண்டே போகும்போது, பின்னாக திரும்பி பார்த்தால் நமக்கே தெரியாத அநேக அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருப்பார். இப்போலாம் நிறைய நாடகங்கள்லாம் வருதுல்ல, இந்த வீடியோ நாடகங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஒருத்தன் வந்து ஒரு கட்டு பணத்தை வச்சுட்டு போயிருப்பான். அவங்களுக்கே தெரியாது, இந்த அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ரொம்ப சோர்வாக இப்படி படுக்கும்போது பார்த்தா பின்னாடி ஒரு கட்டு நிறையா பணம் இருக்கும். ஐயோ இறைவா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையேன்னு யோசிப்பான். நிஜ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்குது. நமக்கே தெரியாத அநேக அற்புதங்களை தேவன் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து வந்திருக்கிறார். அதை பின்னாடி யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். டுடே we have the completed word of God, so there is no need for these apostolic miracles. இன்றைக்கு தேவனுடைய வசனம் முழுமையாக நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பேச முடியும். அவரிடத்திலே நீங்கள் பேசும்போது அவர் கேட்டு உங்களுடைய மனதின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அவை தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால். இப்படி நிறைவேற்றும் போது நமக்கு நாம் தேவனிடத்திலே நேரடியாக பேசுகிறோமே, நமக்கு அந்த அளவுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதே, அப்புறம் எதுக்கு அடையாளங்களும் அற்புதங்களும்?
நீங்களே ஜெபியுங்கள். உங்களுடைய வீட்டில் ஒரு குறை இருந்தால் நீங்களே ஜெபியுங்கள், நீங்களே ஆசீர்வதியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே இருக்கிறார். அதற்காக ஒரு ஊழியக்காரர் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் போது ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை குணமாக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். God now bears witness through his spirit using the word. தேவனுடைய பரிசுத்த வசனங்களை பயன்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக இன்றைக்கு ஆண்டவர் சாட்சி தருகிறார். The spirit also gives spiritual gifts to God's people so that they may minister in the church. தேவனுடைய மக்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். எல்லாருக்குமே. அங்கே ஊழியக்காரர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்க வேண்டும், அல்லது போதகர் மட்டும்தான் நிரம்பிக்க வேண்டும், இல்லை சபையில் பிரஸ்பைட்டர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி நம்மளை வழிநடத்தினவர் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் யார்? மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. உங்களுடைய வீட்டிலே சோதனைகள் வரும்போது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்று. எல்லாரும் உங்கள் சோதனைகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதிலிருந்து நீங்கள் எப்படி வெற்றி பெற்று வந்தீர்கள் அதையும் மக்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி பாஸ் பண்ண போகிறீங்க? ஹவ் யூ ஆர் கோயிங் டு வின் இன் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் படிக்கிற பாடங்களில் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? ஆனால் அலட்சியமாக படித்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அலட்சியமாக தோல்வி அடைவீங்க. ஊக்கமாய் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஊக்கமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களிடத்திலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். எதற்காக? so that they may minister in the church. சபையிலே ஊழியத்தை நிறைவேற்றும்படி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். நீங்களே உங்களுடைய கைகளை வைத்து உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபியுங்கள். சோகத்திலே இருக்கிறவர்களுக்கு, வேதனையிலே இருப்பவர்களுக்கு, நோய்களிலே இருப்பவர்கள் கரத்தை வைத்து ஜெபியுங்கள். உங்களுடைய கரம் பரிசுத்தமானது, உங்களுடைய கரம் வல்லமை உள்ளது. ஜெபியுங்கள், விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். I have often told the story about the pastor who preached a series of sermons on the sins of the saints. எனக்கு அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு கதை. அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் பரிசுத்தவான்களின் பாவங்கள் என்பதை குறித்து அநேக போதனைகளை செய்தார். He was severely reprimanded by a church member. After all, said the member, sin in the lives of Christians is different from sin in the lives of other people. பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் என்பவை தேவனுக்கு உள் வராத மற்றவர்கள் பாவிகளுடைய பாவங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பரிசுத்தவான்களின் பாவங்களை குறித்து குத்தி குத்தி சொல்கிறீங்க, இது தவறு என்று சபை உறுப்பினர் ஒருவர் சொன்னார். எஸ், replied the pastor, it's worse. ஆமாம், அதுதான் சொன்னார். அவர்களுடைய பாவங்களை விட நீங்கள் செய்கிற பாவங்கள் ரொம்ப மோசம். ஏன்னால் நீங்கள் பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடாக மாறி கிறிஸ்துவுக்குள் மாறின பின்பு அவரிடத்திலிருந்து அசுத்த ஆவிகள் போய்விட்டன. இயேசு அதைத்தான் சொன்னார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பாத வரை பிரச்சனை இல்லை. நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்து உங்களுடைய மனதை சுத்தம் செய்த பின்பு மறுபடியும் நீங்கள் பாவத்திலே வாழ்ந்தால் அவனுடைய பின்னிலைமை அவனுடைய முன்னிலைமையை விட படுமோசமானதாக இருக்கும். கிறிஸ்தவர்களாக வந்த பின்பு நீங்கள் அயக்கியத்தனத்தையும் அக்கிரமத்தையும் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை மிக மிக அதிகம். ஏன் தேவனுக்கு பயப்படும் பயம் சபைகளில் இன்றைக்கு இல்லாமல் போகிறது? எப்படி நடு சபையிலே சண்டை போடுகிறார்கள்? எப்படி தேவனுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்கள்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை, தேவன் நீதியை செய்வார் என்ற நம்பிக்கை இல்லை. அதனாலே இவர்களே நீதியை சரிக்கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் செய்கிறோம். தேவன் நீதிபரர், அவர் நீதியை செய்வார் என்று அமைதியாக காத்திருந்து எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவரிடத்திலே சமர்ப்பித்தால் அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு நீதி உள்ளவர், வல்லமை உள்ளவர், மகா பெரிய தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. அதான் மலையாளத்தில் தெய்வம்னு சொல்லுவாங்க, மகா தெய்வம். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை அற்பனாக நினைத்து கொண்டு அவரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார், நாம் தான் செய்ய வேண்டும். அன்றைக்கி டேவிட் என்ன கூட சொன்னார், சபைகளில் ஒருத்தனை தட்டி கேட்குறதுக்கு ஆண்டவர்லாம் வரமாட்டார், நம்ம தான் போய் அவனை 2 அடி அடிக்கணும். எங்கேயுமே தேவன் அந்த மாதிரி சொன்னதே இல்லை. நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொலை செய்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அடிப்பதும் கோபம் வருவதும் கொலை செய்வதும் எல்லாம் ஒன்று தான்.
சபைகளுக்குள்ளே இந்த மாதிரி முரட்டாட்டங்களை உண்டாக்கினவர் யார்? அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கே? உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த ஆல்டரில் போய் முழங்கால் போட்டு ஜெபியுங்கள். காரியங்கள் எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதற்குரிய காரிய நேரத்தில் எல்லாவற்றையும் செய்வார். Something to ponder today. Do you agree that sin in the lives of Christian is worse than sin in the lives of other people? Why? கிறிஸ்தவர்களிடத்திலே காணப்படுகிற பாவமும் துன்மார்க்கமும் அசுத்தமும் கேடும் மற்றவர்களிடத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களிடத்தில் இருப்பதை விட மிக மிக கொடுமையானது என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி ஒற்றுக்கொண்டால் ஏன் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் நம்ம தகாத வழியிலே நடந்தால் அது மிக கேடானது இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். மிக மிக மோசமான காரியங்களை நாம் செய்கிறோம். அது சரியல்ல. கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னால் நமக்கு மகாதேவன் யார் என்று என்ன தெரியும், நாம் அநியாயம் என்றால் என்ன தெரியும், நன்மை என்றால் என்ன தெரியும், தீமை என்றால் என்னன்னு தெரியும். அதை நம்ம கண்டுக்கிறாம இருந்தால் என்ன அர்த்தம்? மிகுந்த பக்தியோடு நடங்க. ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவர் கொடுங்க, இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருப்பது மிக மோசமானது. ஆண்டவரை தெரிந்து கொண்டும் தீமையை விட்டு விலகவில்லை. கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. வாரம் இதே பொழப்பு. உனக்கே அவமானமாக அருவருப்பா இல்லை? ஜெபத்தில் படிக்கிறான், கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை, கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. வாரம் இதே பொழப்பாடா உங்களுக்கு? எவ்வளோ கேவலமான பிறவிகளாக இருக்காம. இதே உங்களுக்கு கேள்விப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் கேட்டிருந்தால் இந்நேரம் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள் இயேசு சொன்னார். உங்களுக்கு டெய்லி ஆண்டவருடைய வசனத்தை, எச்சரிக்கைகளை, கண்டனைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? திமிர்வாதக்காரனை போல இருக்கிறோம். எதுக்கும் கேட்கறது கிடையாது. அப்படியே காக்கா வழி போந்தவன் எப்படி இருப்பான்? அப்படியே விரைச்சிக்கிட்டு நிற்கிறோம். ஒரு உயிரும் இல்லை, ஒன்றும் கேட்கல. இப்படி நம்ம நினைக்கிறோம். இன்று நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்பீர்களாகில் அதற்கு செவி கொடுங்கள். சோதனை காலத்தில் இருந்தது போல அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இதான் பரிசுத்தவான்களின், தேவனுக்குள்ளாக மாற்றமடைந்தவர்களின் பாவங்களை குறித்து எச்சரிக்கையார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை.